தனுஷ் நடிப்பில் ரிலீஸ் ஆன வெற்றி திரைப்படம் தான் வேலையில்லா பட்டதாரி. இந்த படத்தினுடைய 2ஆம் பாகம் இப்போ உருவாயிட்டிருக்கு. இந்த திரைப்படத்தை சௌந்தர்யா ரஜினிகாந்த் இயக்கிட்டிருக்காங்க. இந்த திரைப்படத்தினுடைய பிரஸ் மீட் ரீசெண்டாக சென்னையில் நடந்தது. இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் யார் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க, மேடையில் என்ன பேசியிருக்காங்க அப்படின்றத இப்போ பார்க்கலாம். சாரோட படம் பார்க்குறதுக்கு நான் சிவப்பு மனிதன் ஒரு படம் வீட்டில் காசு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அந்த தேட்டரில் போய் முறுக்கு விற்றுட்டு 15 நாள் 60 ஷோ கண்டினியூஸாக பார்த்தேன். வீட்டை விட்டு ஓடி போய் அப்படி பார்த்துட்டு கிளம்பி வந்து எங்கெங்கேயோ ஓடி இன்னைக்கு அவர்கிட்ட போய் நின்று அவர் என் தோளில் கை போட்டு ஒரு டயலாக் பேசுகிற மாதிரி ஒரு இடத்தை இறைவனும் தம்பி ரஞ்சித்தும் இவங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றது. ஒரு மேல் சென்ட்ரிக் ஃபிலிம் பார்ட் 1 கிடையாது. ஒரு தப்பான அனாலிசிஸ் நான் நினைக்கிறேன். ஒரு தாய் பாசம் அப்படிங்கிறது ரொம்ப VIP 1 தாய் பாசம் தான் அதோட கருவே. ஸோ அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இரண்டாவது பாகத்தில் அனிருத் வேல்ராஜ் இல்லாதது குறித்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் கூறிய தனுஷ் அதற்கு தகுந்த விளக்கமும் அளித்தார். VIP பார்ட் 1 அந்த படத்துடைய கதை, அந்த படத்துடைய எமோஷன், அந்த படத்துடைய கதாபாத்திரங்கள் நடந்து கொண்ட விதம், ரகுவரனுக்கு அப்போ வேலை இல்லை, அவன் ஒரு யூத்து, அவன் ஒரு யங்ஸ்டர், அவனுடைய பல்ஸ், அதெல்லாம் வந்து எனக்கு அனிருத் கிட்ட இருந்து கிடைச்சது. அந்த டைமில் அந்த கதைக்கான சத்தங்களும் இசையும் அந்த கதைக்கான சென்சிபிலிட்டிஸும் அன்னைக்கு அனிருத் கிட்ட இருந்து எனக்கு கரெக்டாக கிடைச்சது, கரெக்டாக இருக்கும்னு எனக்கு அப்போ தோணுச்சு. பார்ட் 2ல ரகுவரன் ஒரு கல்யாணம் ஆனவர், எல்லாருமே வந்து எமோஷ்னலாக ஒரு தாயை இழந்தவர், ஒரு தந்தை வந்து தாயாகவும் தந்தையாகவும் ஒரு வீட்டை பார்த்துக்கிறவர், இந்த மாதிரி எல்லாருமே எமோஷ்னலாக மெச்சூராக இருக்கிற ஒரு ஏரியாவில் இருக்கிறாங்க. எனக்கு வேற விதமான ஒரு சத்தமும் வேற விதமான ஒரு இசையும் வேற விதமான ஒரு சென்சிபிலிட்டிஸும் இந்த கதைக்கும் இந்த கதை களத்திற்கும் நடக்கும் உலகத்திற்கும் இருந்தால் நல்லா இருக்கும்னு சௌந்தர்யாவும் ஃபீல் பண்ணாங்க, நானும் ஃபீல் பண்ணேன். அதனால தான் அதே மாதிரி நம்ம பார்க்கும் விதமும் வேல்ராஜ் சார் வழக்கமாக வேல்ராஜ் சார் பண்ணுவார். பட் வேல்ராஜ் சார் இல்லாமல் வேற ஒரு விதமாக வேற ஒரு உலகம் புதுசாக வரப்போகுது, வசுந்தராங்கிற ஒரு உலகம் புதுசாக வரப்போகுது. அதனால வேற ஒரு கோணத்தில் நம்ம இந்த உலகத்தை பார்த்தாலும் நல்லா இருக்குங்கிறதுனால தொழில்நுட்ப கலைஞர்கள் 3 பேருமே சீஃப் டெக்னீஷியன் சொல்லப்படுற 3 பேருமே வந்து அதனால தான் வேற எசன்ஸ் வேணுங்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கோம்.